கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். For all those who exalt themselves will be humbled, and those who humble themselves will be exalted. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். ஆமென். இன்றைய தியான வசனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் உணவு உண்டு கொண்டிருந்த பொழுது கூறியது. அவர்கள் முக்கியமான ஆசனங்களை தேர்ந்தெடுக்க முயன்றதை கவனித்து தாழ்மை, தட் இஸ் ஹியூமிலிட்டி என்ற தேவ ராஜ்யத்தின் அடிப்படை நியமத்தை அவர் போதித்தார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்பது தன்னை சிறந்தவன் என்று காட்ட முயல்வது, பிறரை விட மேலானவன் என்று நினைப்பது, புகழ், பதவி, மரியாதை தேடுவது, தேவனை விட சுயத்தை மையமாக்குவது. இத்தகைய அகந்தை தேவனுக்கு விரோதமானது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறோம். தாழ்த்தப்படுவான் என்று சொல்லியிருப்பது தேவனுடைய நீதியான தீர்ப்பு. தேவன் காலத்திற்கேற்றபடி மனித பெருமையை முறியடிப்பார். மனிதன் உயர்த்தி கொண்டது நிலை நிற்காது. உலகில் புகழ் இருந்தாலும் தேவன் முன் அது ஒன்றுமே இல்லை. தேவன் அகந்தையை எதிர்க்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபும் மிக தெளிவாக அறிவுறுத்துவதை யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், இது உண்மையான தாழ்மை. தாழ்மை என்பது தன்னை மதிப்பில்லாதவனாக நினைப்பது அல்ல, தேவனை உயர்த்தி தன்னை அவருடைய கரங்களில் ஒப்படைப்பது. புகழை தேடாமல் சேவையை தேடுவது, எல்லாம் தேவனுடைய கிருபை என்று ஒப்புக்கொள்வது. தாழ்மை தேவனை சார்ந்த வாழ்க்கை. உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருப்பது தேவன் அளிக்கும் உயர்வு. தேவன் நேரத்துக்கேற்றபடி உயர்த்துவார். மனிதர்கள் கொடுக்கும் மரியாதை அல்ல, தேவன் கொடுக்கும் மகிமை, ஆசீர்வாதம், நிலைத்த உயர்வு. தேவன் உயர்த்துவது நீடிக்கும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதுருவும் நமக்கு அறிவுறுத்துகிறார். தாழ்மைக்கு இயேசுவே சிறந்த உதாரணம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இது ரொம்ப அழகா தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு பிலிப்பு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். தேவ ராஜ்யத்தில் உயர்வு தாழ்மையின் வழி. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான் என்று நீதிமொழிகள் 29:23 வாசிக்கிறோம். அகந்தை உடனடி உயர்வாக தோன்றினாலும் முடிவில் வீழ்ச்சியை உண்டாக்கும். தாழ்மை மெதுவாக நடந்தாலும்
உறுதியான கனத்தை பெறும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு அறிவுறுத்துவதை யாக்கோபு 4:10 வாசிக்கிறோம். மனிதர் முன் அல்ல, தேவனின் சந்நிதியில் தாழ்மை முக்கியம். தேவன் பார்த்து உயர்த்துவார். அதுவே உண்மையான உயர்வு. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சங்கீதம் 75:6 மற்றும் 7 வசனங்களில் வாசிக்கிறோம். உயர்வின் மூலாதாரம் பதவி, பணம், மனிதர் அல்ல, தேவன் மட்டுமே. இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் உயர்த்தும் பாதை தாழ்மையின் வழி. மனிதர் தேடும் உயர்வு சுய மகிமை, பதவி, புகழ், பாராட்டு, அகந்தையின் மறைமுக வடிவங்கள். தேவன் காணும் தாழ்மை தேவனை மையமாக்கும் வாழ்க்கை, சேவையை மகிழ்ச்சியுடன் செய்வது, பாராட்டு இல்லாவிட்டாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. தேவன் தரும் உயர்வு காலத்திற்கேற்ற உயர்வு, நிலைத்த மகிமை, ஆசீர்வாதத்துடன் வரும் உயர்வு. இதனால நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படி சிலது இருக்கு. அதை சொல்றேன், அப்படியே உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு அதற்கான பதிலை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, முதலாவது கேள்வி, நான் என் மகிமையை தேடுகிறேனா, தேவனுடைய மகிமையா? இரண்டாவது கேள்வி, நான் சேவை செய்ய விரும்புகிறேனா அல்லது கௌரவம் பெற விரும்புகிறேனா? 3, மனிதர் பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறேனா அல்லது தேவனுடைய கிருபை போதும் என்று இருக்கிறேனா? இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டு விடை கண்டுபிடியுங்கள். என் வாழ்க்கையில் அகந்தை உள்ளதா? நான் தேவனுக்காக தாழ்கிறேனா? மனித பாராட்டா, தேவனுடைய சாட்சியா? இதையும் நீங்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். Today's verse teaches a core principle of God's kingdom. Those who exalt themselves will eventually be humbled, but those who humble themselves before God will be exalted by Him. Human pride leads to downfall, but true humility attracts God's grace and honor. God's exaltation is lasting, timely, and filled with blessing. The way up in God's kingdom is always the way down. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா, எங்கள் இருதயங்களில் மறைந்திருக்கும் அகந்தையை வெளிப்படுத்துங்கள் ஆண்டவரே. மனித மகிமையை நாடாமல் உம்முடைய சித்தத்திற்குள் தாழ்மையுடன் நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எங்கு தாழ வேண்டுமோ அங்கு தாழவும், நீர் உயர்த்தும் நேரத்தை அமைதியுடன் எதிர்பார்க்கவும் எங்களை பயிற்றுவியும். எப்பொழுதும் உம்மையே சார்ந்து உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.